புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள அரசூர் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மதுபானம் அருந்திவிட்டு ரீல்ஸ் எடுப்பதற்காக பெட்ரோல் குண்டு வீசி வீடியோ எடுத்த 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ளது அரசூர் அரசு தொடக்கப்பள்ளி. வார விடுமுறை என்பதால் அருகில் உள்ள இளைஞர்கள் பள்ளி வளாகத்தில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட சுவற்றில் பீர் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி பற்ற வைத்து வீசி வெடித்து வீடியோ பதிவிட்டுள்ளனர். அதிக சத்தத்துடன் வெடித்ததால் அங்கிருந்து அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அருகில் உள்ளவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு சுல்தான்பேட்டை பகுதியை சார்ந்த முகமது ஷமீர், அரசூர் பகுதியை சேர்ந்த தனுஷ், ஸ்ரீராம், ஜிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு கட்டாய தாலி கட்டிய வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பொன்னம்பூண்டியை சேர்ந்தவர் ரமேஷ். திருக்கனூரில் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்து வருகிறார். இவர் அப்பகுதியில் உள்ள நகைக்கடையில் வேலை செய்த சிறுமி 17 வயது சிறுமியை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை அந்த சிறுமி கடையில் இருந்து வீட்டிற்கு சென்றபோது பின்தொடர்ந்து சென்ற ரமேஷ் வீடு புகுந்து சிறுமிக்கு கட்டாய தாலி கட்டினார். அதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ரமேஷை பிடித்து தர்ம அடி கொடுத்து திருக்கனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதன் பேரில் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து ரமேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுபான கடையில் கத்தியை காட்டி மிரட்டியும் பாம் போட்டு விடுவதாக மிரட்டிய ரவுடியை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை அருகே நல்லூர் பகுதியில் 7 ஹில்ஸ் என்ற மதுக்கடை உள்ளது. நேற்று மாலை மதுபான கடைக்கு வந்த நபர் கத்தியை காட்டி மதுபானங்களை கேட்டுள்ளார். அங்கிருந்த ஊழியர்கள் மதுபானம் கொடுக்க மறுப்பு தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் கடையில் வெடிகுண்டை வீசுவேன் என மிரட்டியுள்ளார். இதனிடையே ஊழியர்கள் திருபுவனை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து திருபுவனை காவல் நிலைய ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் மூலகுளம் ஜே நகர் பகுதியை சேர்ந்த ரவுடி மணிபாலன் என்பதும் இவர் மீது கொலை மற்றும் பல்வேறு வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து மணிபாலனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நகைக்கடை உரிமையாளரை சிறையில் உள்ள பிரபல ரவுடி பேசுவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் அதே பகுதியில் ஜிஆர்பி லக்ஷ்மி ஜுவல்லரி என்ற நகைக்கடையை நடத்தி வருகிறார். கடந்த 28ஆம் தேதி இவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தான் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளி என்றும் தனது ஆட்கள் கடை அருகே நின்று கொண்டிருப்பதாகவும் அவர்களிடம் ரூபாய் 5 லட்சம் பணம் கொடுத்து அனுப்புமாறும் கூறி மிரட்டியுள்ளார். அதற்கு அவர் தான் எதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது மறுமுனையில் பேசியவர் ஏன் சம்பவம் செய்தால்தான் பணம் கொடுப்பீர்களா என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்ததாக கூறப்படுகின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் தனக்கு வந்த செல்போன் உரையாடலை கொண்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அருந்ததி நகரை சேர்ந்த பிரசாந்த் என்பதும் பணத்திற்கு ஆசைப்பட்டு செய்ததாகவும் தெரிய வந்தது. இதனை அடுத்து பிரசாந்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் இணைய வழியில் ரூபாய் 41 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வாழைக்குளம் பகுதியை சேர்ந்தவர் கிரிஜா. இவர் பங்கு வர்த்தகத்தில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணைய வழியில் வீட்டிலிருந்து நிறைய சம்பாதிக்கலாம் என வாட்ஸ்அப்பில் தகவல் வந்தது. அதன்படி மர்ம நபர்கள் கூறியபடி இணைய வழியில் சிறிய அளவில் முதலீடு செய்தாராம். அதில் லாபம் கிடைக்கவே மர்ம நபர்கள் கூறியபடி பல்வேறு வங்கி கணக்குகளில் ரூபாய் 41 லட்சத்தை செலுத்தியுள்ளார். ஆனால் லாப பணம் மற்றும் ஏற்கனவே உள்ள பணத்தை அவரால் பெற முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து புதுச்சேரி இணைய வழி குற்றத்தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருபுவனையில் மோட்டார் சைக்கிள் திருடனை 3 கிலோமீட்டர் துரத்தி சென்று பிடித்த காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்து 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மேற்கு பிரிவு எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் திருபுவனை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ, குற்றவியல் காவல்துறையினர் அசோகன், சத்தியமூர்த்தி மற்றும் காவல்துறையினர் மதகடிப்பட்டு மாநில எல்லையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் காவல்துறையினரை கண்டதும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றார். அப்பொழுது காவல்துறையினர் தடுத்தும் நிற்காமல் சென்ற நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் காவல்துறையினர் 3 கிலோமீட்டர் தூரம் சினிமா பாணியில் விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் நாராயண நகரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டு மோட்டார் சைக்கிள்களை திருடி விற்பனை செய்வது வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து வெங்கடேசனை கைது செய்த காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் திருடிய 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் கல்லறை அருகே கஞ்சா விற்பதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதனையடுத்து முத்தியால்பேட்டை காவல்துறையினர் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்ததில் 3 பேரும் கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. மேலும் அவர்களை காவல்துறையினர் விசாரணை செய்ததில் முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, மணி, ஹரிஹரன் ஆகியோர் என தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து ரூபாய் 15,000 மதிப்புள்ள 500 கிராம் கஞ்சா மற்றும் 5,500 ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பைக் திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக இருசக்கர வாகன திருட்டுச் சம்பவம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கோட்டுச்சேரி காவல் நிலைய காவல்துறையினர் காரைக்கால் அடுத்த நண்டலாறு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது காரைக்காலில் இருந்து பொறையூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினர் விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதைத் தொடர்ந்து விசாரணையில் சந்தேகப்பட்ட நபர் பைக் திருட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தது தெரியவந்தது. பின்னர் காவல்துறையினர் விசாரணையில் பைக் திருட்டில் ஈடுபட்டவர் மயிலாடுதுறையினைச் சேர்ந்த இளையராஜா என்பது தெரியவந்தது. பின்னர் இளையராஜாவை கைது செய்த காவல்துறையினர் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் கிளை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள ஒரு கடைக்குள் திருடன் நுழைந்து செல்போன் வெளிச்சத்தில் கல்லாப்பட்டியினை உடைத்து பணம் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ரத்னா ஸ்டோர்ஸ் என்கின்ற பாத்திர கடை உள்ளது. இந்த கடையில் நேற்று இரவு ஷட்டர் உடைக்கப்பட்டு கல்லாப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 80,000 பணம் திருடு போனது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் கடையின் உள்ளே புகுந்த மர்ம நபர் டார்ச் லைட் வெளிச்சத்தில் பணத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் மர்ம நபரை தேடி வருகின்றனர். காரைக்கால் அருகே பூட்டியிருந்த அரசு அதிகாரி வீட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகை மற்றும் ரொக்க பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மேல ஓடுதுறை பகுதியில் வசித்து வரும் அன்பழகன் என்பவர் காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று தனது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அன்பழகன் வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைத்திருந்தது. இதனையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்து 40 சவரன் தங்க நகையும் 20,000 ரூபாய் ரொக்க பணமும் மேலும் வெள்ளி பொருட்களும் திருட்டு போனதாக தெரிய வந்தது. உடனடியாக அன்பழகன் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.